தாவணி தாண்டி பார்த்தவனே, கண்ணால என்ன சாச்சவனே, ராத்திரி தூக்கம் கெடுத்தவனே, சந்திரனே என் உச்சி மண்டையில சுருங்குது, உன்னை நான் பார்த்தாலே கிருங்குது, கிட்ட நீ வந்தாலே சருங்குது, சர் சர் சர். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. என்ன இந்த ஓல்டு பீஸு ரொம்ப சேடா போயிட்டு இருக்கு. சரி, கூப்பிட்டு என்னன்னு விசாரிப்போம். யோ தாத்தா. என்னம்மா சொல்லுமா. என்ன தாத்தா எப்பவும் 16 வயசு பையன் மாதிரி துள்ளி குதிச்சு ஓடுவீங்க, இன்னைக்கு பாறையில படுத்த போன மாதிரி செத்து போய் போறீங்களே, என்னாச்சு? நீ வேற ஏமா கடுப்பேத்துற போனாங்கன்னு அவன் படுற பாடு தெரியாம. ஐயோ தாத்தா, அப்படி என்ன ஆயிப்போச்சு, சொன்னா தானே தெரியும். சின்ன பொண்ணு உனக்கு விஷயமே தெரியாதா? என் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அதான் அந்த மாயாண்டி. ஆமா, நீ தலையில முடி இருக்க ஓல்டு பீஸு, அது சொட்டு விழுந்த ஓல்டு பீஸு. இப்ப என்ன அந்த ஓல்டு பீஸுக்கு? நாங்க 2 பேரும் அந்த காலத்திலேயே ஃப்ரெண்டுமா. ஓஹோ, பாலியே சிநேகிதர்னு சொல்றீங்க. சரி, இப்ப என்ன அவருக்கு? சின்ன வயசுல இருந்து என் கூடவே இருந்தான், இப்ப என்ன விட்டுட்டு போயிருவான் போல தெரியுதுமா. என்னாச்சு தாத்தா? எதுவும் ஃபாரின் கீரின் டூர் போறாரா இல்ல காசி ராமேஸ்வரன் போறாரா? நீங்களும் உங்களுக்கு ஒரு டிக்கெட்டை போட வேண்டியதானே? காசி ராமேஸ்வரத்தை விடு எம்மா, ஃபாரினுக்கு கூட டிக்கெட் போட சொல்லிடலாம், ஆனா பரலோகம் போயிருவான் போல. ஓஹோ, அப்ப தாத்தா இழுத்துட்டு கிடைக்காரு. ஆமா ஆமா, என்ன பண்ண? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கூட என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்னம்மா, என்ன வழி இருக்கு? நீங்க உங்க ஃப்ரெண்ட் இல்லாம இருந்துக்கிட மாட்டீங்க, அப்படித்தானே? ஆனா அவனை காப்பாற்ற முடியாது போல, ரொம்ப இருவையெல்லாம் இருக்கான். தாத்தா, இப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல. அவரை தான் இங்க பிடிச்சி வச்சிருக்க முடியாது, ஆனா அவரோட சேர்த்து உங்களுக்கு டிக்கெட் வாங்க முடியுமே. ஒரே ஒரு பால்டாயில் வாங்கி குடிச்சா போதும். ஃப்ரெண்டை போல யாரு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பரலோகத்துக்கு ஒன்னாவே டிக்கெட் வாங்கிடலாமே. இவ ஒரு ஆளு, இவகிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தேன்னா என்ன சொல்லணும்? தாத்தா தாத்தா, ஏன் இப்படி கோச்சிக்கிட்டு போறீங்க? நில்லுங்க. என்னம்மா நீ என் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுவேன்னு பார்த்தா என்னையும் பாடம் ஏத்துறதுக்கு வழியை சொல்லிக்கிட்டு இருக்க. சாரி தாத்தா, கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். நம்ம பாட்டுல நம்ம வேலையை பார்த்து போயிருக்கணும், இவகிட்ட சத்தம் கொடுத்தது என் தப்பு தான். தாத்தா தாத்தா, இப்போ எங்க அவசரமா போறீங்க? வேற எங்க போறேன், என் ஃப்ரெண்டு பாடையில் போகும்னாட்டி ஒரு பாய் சொல்லிட்டு வரலான்ட்டு போறேன். இப்படி மளிகை கடையை வச்சுட்டு உட்காந்துருக்கோம், அவன் பாடையில போறவனுக்கு பாய் சொல்ல போனானா நம்ம கடையில எப்படி வியாபாரம் போகும்? சரி, அதுக்கு ஒரு வழி இருக்கு. தாத்தா தாத்தா, என்ன கொஞ்சம் பார்த்தா குறைஞ்சா போறீங்க. உங்ககிட்ட எல்லாம் பேசுறது எனக்கு நேரம் இல்லமா, அதுக்கு பிள்ளைட்டி என் ஃப்ரெண்டை பாடையில தூக்கினாலும் தூக்கிடுவாங்க. தாத்தா, நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஐடியா உங்களுக்கு பிடிக்கல, ரெண்டாவது ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? குழி தோண்டி நானே போய் குளிக்க படுத்துக்கவா? போமா, நீ ஒரு ஆளுங்க உங்ககிட்ட போய் ஐடியா கேட்ட மாதிரி என்ன சொல்லணும்? தாத்தா, இது அது இல்ல தாத்தா, இது புதுசா ஒரு ஐடியா. சொல்லுமா சொல்லு, புது ஐடியாவா? அப்படி என்ன ஐடியா? அந்த தாத்தா ரொம்ப ஒல்லியா தானே இருப்பாரு, ஆள் ரொம்ப வீக் பாடி தான். அவர் பாடியை தேத்துனா ரொம்ப நாள் சூப்பர் பாடியா இருப்பாரு. ஆனா அவன் பாடியை தேத்துறதுக்கு நான் என்ன பண்றது? அதுக்கு கைவச ஐடியா இல்லாமல சொல்றேன். நம்ம கடையில் அதுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இருங்க அதை எடுத்துறேன். எப்படியாவது ஏமாத்தி இந்த கிழவங்கிட்ட இதை வித்துற வேண்டியதான். டொன்டோடை, எனக்கு இந்த மாதிரி சின்ன வயசுல உடம்பு சரியில்லாம இருக்கும்போது எங்க அம்மா இதைத்தான் கொடுத்தா. இது இந்த ஹார்லிக்ஸ் டப்பாவே கொடுத்தா? ஐயோ தாத்தா, வெறும் டப்பாவே இல்ல, உள்ள இருக்க ஹார்லிக்ஸ பால் ஆத்தி கொடுத்தா. அதான் இப்போ புஜிட்டிக்கா இருக்கேன் பாத்தீங்களா? யாரு நீ? புஜிட்டிக்கா இருக்கியாக்கும். இப்ப கூட ஊதி விட்டா கீழே உள்ள எலும்பாட்ட இருந்துக்கிட்டு புஜிட்டிக்கின்ற. ஐயோ தாத்தா, ஆளு ஒல்லியா இருக்கிறத பாக்காதையா, ஸ்ட்ராங்கா இருப்பேன். இது என் ஃப்ரெண்டு கொடுத்தா, என் ஃப்ரெண்டு என்ன மாதிரி ஸ்ட்ராங் ஆயிவானா? ஒலிம்பிக்லே ஓடுவாருன்னா பாருங்களேன். சரி, இது என்ன விலை? என்ன தாத்தா இது விலையெல்லாம் கேக்குறீங்க? உங்க நட்புக்கு விலை சொல்ல முடியுமா? நட்புக்கெல்லாம் விலை சொல்ல வேண்டாம், இந்த ஹார்லிக்ஸ் மட்டும் விலை சொல்லு போதும். என்ன தாத்தா விலை? வெறும் 300 ரூபா தான். என்னது 300 ரூபாயா? அம்மாரியோ. என்ன தாத்தா 300 ரூபான்னு வாய பிளந்து உங்க ஃப்ரெண்டுக்கு முன்னாடி நீங்க போய் சேர்ந்துருவீங்க போல. ஏம்மா 300 ரூபாய்க்கு அந்த நாதாரி நாய் ஒருத்து கிடையாது, இதை விட கம்மியான ரேட்ல ஏதாவது இருந்தா கொடு. என்ன தாத்தா இது ஆதி காலத்து நட்புன்னா இப்படி அல்பத்தனமா பேசிட்டு இருக்க? அந்த நாயே ஒரு அல்ப நாய் தான். எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை இருக்கும்போது பக்கத்து கடையில இருந்து ஒரு டீ தான் வாங்கிட்டு வந்துச்சு. அந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய ஹார்லிக்ஸ் எல்லாம் ஓவர் தான். ஏதாவது சின்னதா காட்டு, வெறும் 5 ரூபா 10 ரூபாய்க்கு. தாத்தா அந்த காலத்துல இருந்தே நட்பா இருக்காரு. நட்புக்காக படத்துல வர விஜயகுமார் சரத்குமார் நினைச்சு ஒரு ஹார்லிக்ஸ் விற்கலான்னு பார்த்தா நாதாரி நாய் பிச்சைக்கார நட்பால இருந்திருக்கு. ஏமா சின்ன பொண்ணு, வெறுங்கையோட போனா நல்லா இருக்காது. யோ தாத்தா, நானே உன் மேல கடுப்புல இருக்கேன். வெறுங்கையோட போக கூடாதுன்னா ஒரு மம்பட்டி வாங்கிட்டு போ, உன் ஃப்ரெண்ட புளி தோண்டி உள்ளே வச்சு புதைச்சிட்டு வந்துரு. அதோ அந்த 5 ரூபா ஹார்லிக்ஸ் பாக்கெட் மேல இருந்து தொங்குது பாரு, பூஸ்ட் ஹார்லிக்ஸ்னு. அந்த நாய்க்கு பூஸ்ட் பிடிக்காது, அதனால ஹார்லிக்ஸ் பாக்கெட்டே இது. தாத்தா இதுவா? இது இப்ப 5 ரூபா இல்ல தாத்தா, 10 ரூபா. எங்க நட்புக்காக நான் 5-10 கூட செலவு பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டியா சின்ன பொண்ணு? அதனால பரவாயில்ல, 5 வைக்கிற இடத்துல 10 வைக்கிறேன். எடு. இதோ தாத்தா, நீங்க கேட்ட 10 ரூபா ஹார்லிக்ஸ். 10 ரூபாய்க்கு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு என்னம்போ நட்புக்காக படத்துல வர மாதிரி ஆதி காலத்து நட்பு அந்த காலத்து நட்புன்னு டைலாக் வேற. இப்போ இன்னொன்னு சொல்லுவேன், அதுக்கு கோச்சிக்கிட மாட்டியம்மா? இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு உன்னை கொலை பண்ணிருக்கணும், அதுக்கே நான் அமைதியா பேட்டிட்டு இருக்கேன். சொல்லி தொலை. வேற ஒண்ணு இல்ல, இந்த 10 ரூபா கூட இப்ப என் கையில இல்ல. என் ஃப்ரெண்டு நெத்தியில ஒட்டிருப்பாங்க, எப்படியும் வரும்போது அதை எடுத்துட்டு வந்துடுறேன். பாய். இவங்கிட்ட எல்லாம் போய் நட்பை பத்தி பேசி நார் அடிச்சிட்டியே சின்ன பொண்ணு.
நட்புக்குள் பொய்கள் கிடையாது, நட்புக்குள் தவறுகள் நடக்காது, நட்புக்குள் தன்னலம் இருக்காது, நட்புக்கு ஆண் பெண் தெரியாது. உங்க நட்பெல்லாம் பார்த்தா நட்புக்கு மரியாதையே இருக்காதுடா. ச்சே, 10 ரூபாய்க்கு ஹார்லிக்ஸ் விற்கிறதுக்குள்ள 10 மணி நேரம் டயலாக் பேச வேண்டியது இருக்கு. இந்த மளிகை கடைலாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இப்படியே போனா விற்காது. வரவங்க போறவங்களை கூப்பிட்டு நாமளே ஏதாவது கொடுத்து கடையை காலி பண்ணிட வேண்டியதான். சினுக்கு சிக்கா ஊஞ்சல் ஆடுது, என் மஞ்சா குருவி ஊஞ்சல் ஆடுது. தாத்தா, இப்பதான் நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்க ஃப்ரெண்டு உங்களை பார்க்க ஓடோடி போனாரு. அதுவா, இப்பதான் லைட்டா சளி பிடிச்சிருக்குன்னு ஒரு தும்மல் தும்முனேன். அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு என் மேல பாசத்துல ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டான். என்ன அந்த 10 ரூபா ஹார்லிக்ஸ் தானே? ஆமா ஆமா, 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். அடச்சி, தும்முனதுக்கு நீ பாடையில போறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல வேற 10 ரூபாய்க்கு வாங்கினது பெருமையா வேற பேசுறியோ? எங்களுக்குள்ள இதெல்லாம் சாதாரணமாப்பா. அது சரி. ஆமா, கடைப்பக்கம் என்ன ஏழை? வேற ஒண்ணும் இல்லம்மா. எம்மா, இந்த எண்ணெய் வேணும் பாத்துக்க. எண்ணெய் தாத்தா, நிறைய எண்ணெய் இருக்கு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் இருக்கு, அப்புறம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் இருக்கு, அப்புறம் வறுக்கிறதுக்கு எண்ணெய் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா குழம்பு வைக்கிற எண்ணெய் இருக்கு, கோல்டு வின்னர் சன்ஃபிளவர் ஆயில், அப்புறம் கோகோனட் ஆயில்னு பல விதமான எண்ணெய் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? நல்ல எண்ணெயா வேணுமா? நல்ல எண்ணெய்னா ஆட்டு குழம்பு வைக்கிறதுக்கா தாத்தா? கொஞ்சம் விளக்கமா பேசுமா. வேணா விளக்கெண்ணெய் தரட்டுமா? விளக்கு ஊத்திக்கலாம். எம்மா, தலைக்கு தேய்க்கிற கோகோனட் ஆயில் தாமா. ஓ, வீட்டுல ஆச்சியோட தலைக்கு தேய்க்கிறவா? இல்ல, என் தலையில இருக்க முடிக்கு தேய்க்கிறான். இந்த ஆளுக்கு தலை மட்டும் தானே இருக்கு, அதுல எங்க இருக்கு முடி? என்னம்மா சின்ன பொண்ணு, ரொம்ப பலமா யோசிச்சுட்டு இருக்க? பலமெல்லாம் யோசிக்கல, பலமா தேடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தலை இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். அந்த தலையில எங்க இருக்கு முடின்னு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு என்ன ஹியூமர் சென்ஸ்? என்ன ஹியூமர் சென்ஸ்? யோ தாத்தா, நான் ஹியூமரா பேசலையா, சீரியஸா பேசிட்டு இருக்கேன். தலையில சொட்டதானே இருக்கு, எங்க இருக்கு முடி? இதோ அந்த காது பக்கமும் இந்த காது பக்கமும் கொஞ்சம் முடி இருக்குல்ல? ஆமா, காத்த மறைக்கிற மாதிரி 4 முடி ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப என்ன அதுக்கு? அந்த முடிக்கு தாமா என்ன தேப்பேன்? ஏதாவது ஒரு எண்ணெய் எடுத்தாரேன். நோ 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 நோ, ஏதாவது ஒரு எண்ணெய் கிடையாது. பாரம்பரியமா, பரம்பரையா, விளக்கமா. இதுக்கு மேல இந்த 4 முடிக்கு ஏதாவது டைலாக் பேசிட்டு இருந்த இருக்கிற முடியை மொட்டை அடிச்சு விட்டுருவேன் பாத்துக்க. இது வரைக்கும் சொட்டையா இருந்த நீ இனிமேல் மொத்தமா மொட்டையாயிருவ. ஏமா, ஏன் இவ்வளவு கோவப்படுற? என் முடி மேல ஏதாவது கையை வச்சிடாதம்மா. என் முடிதான் என்னோட கௌரவமே. ஆமா, உனக்கு கௌரவம் இல்லைன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு இதுல இருந்து. வழக்கமா நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். அதையே கோகோனட் ஆயில் தானே? தாரேன். எடுக்கிறதா எடுக்கிற பேராசூட் கோகோனட் ஆயிலா எடு. ஆமா, நீங்க கேக்குற எண்ணெயே தாரேன். எதுக்கு இந்த பேராசூட் கோகோனட் ஆயில் தான் வேணும்ன்றீங்க? அதுவாமா, டிவில விளம்பரம் பார்த்தேன். இந்த விளம்பரத்துக்கு வார பிள்ளைக்கு முடி நெடு நீளமா இருக்கு, பேராசூட் பறக்கிற மாதிரி அவ தலையில முடி பறந்துகிட்டே இருக்கு. அதான் என் தலையில அதே மாதிரி முடி பறக்கணும்ட்டு இந்த எண்ணெயை தான் வாங்கி 50 வருஷமா தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். என்னது 50 வருஷமாவா? ஆமாம்மா, எப்பவாவது ஒரு தடவை எனக்கு அதே மாதிரி முடி வளர்ந்துராதான் நானும் 50 வருஷமா தேய்க்கிறேன். என்ன, இருக்கிற முடியும் உதிர்ந்து இப்ப சொட்டையில வந்து நிக்குது. காத்து ஓரமா 4 முடி இருக்கு, அதுவும் கலண்டு போயிரும் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இந்த பேராஷூட்டை மட்டும் மாத்தவே மாட்டேன். தாத்தா, பேராஷூட் கோகோனட் ஆயில பத்தி நீங்க தப்பா நினைச்சிருக்கீங்க போல. இந்த பேராஷூட் கோகோனட் ஆயில பாத்தீங்கன்னா இதுல இருக்க பேராஷூட் மாதிரி முடி கீழே பறக்காது, ஒரு முடியா வானத்துக்கு பறந்துரும். ஐயா, அதான் இது வரைக்கும் என் மண்டையில இருந்த முடியெல்லாம் ஒண்ணுன்னா பறந்து போச்சா? இருந்தாலும் எனக்கு இந்த பேராஷூட் கோகோனட் ஆயில் மேல இருக்க நம்பிக்கை குறையவே இல்லை. திடீர்னு என் மண்டையில முடி முளைச்சி நானும் பேராஷூட் பறக்கிற மாதிரி என் முடியோட சேர்ந்து ஒரு நாள் பறக்கத்தான் போறேன். குடும்பம் அந்த ஆயில. பாறையில போற வயசுல பேராஷூட்ல போணுமா கலட்டு பேலுக்கு? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.